நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக ஒன்றுபடணும், பிரிஞ்சிருக்கு அதிமுக ஒன்றுபடனாவே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கோவப்படுறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருங்கிறது எனக்கு தெரியும். கூவத்தூர்ல என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் கண்கூட நான் பார்த்தேன். நான் ஒன்றுபடணும்னு நினைச்ச செங்கோட்டை நீ இப்படி பழி வாங்கிட்டீங்கன்னா இதே மாதிரி உங்க போக்கு போச்சுன்னா அந்த ரகசியத்தை வெளியிட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கருணாஸ் அவர்கள் ரொம்ப காட்டமாக கொந்தளிக்கிறாரு. அதோடைய பின்னணி எப்படி புரிஞ்சுக்கிறது? செங்கோட்டையனை நீக்கியதன் மூலமாக கொங்கு மண்டலத்துக்குள்ளே ஒரு பெரிய அதிருப்தி நிலவுகிறது. 2000 பேருக்கு மேலே ராஜினாமா கடிதம் கொடுத்து கட்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீனே வச்சுக்கோ கட்சியை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோவப்பட்டாங்க. அதனால நீ பல ஆயிரம் பேர் கட்சியை விட்டு நீங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு, விலகக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அதனால நீ வீட்டுக்கு வீடு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தா கூட உன்னால ஜெயிக்கவே முடியாதப்பா எடப்பாடி பழனிசாமி, நீ வந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும், நீ துரோகத்துக்கு ஒரு அடையாளம், அதனால ஒரு நாள் நீ வெல்லவே முடியாது கருணாஸ் சொல்றாரு. கருணாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சாதி பின்புலத்தை வைத்தான் அரசியலை அவர் தொடங்குறார். ஆனாலும் அதை கடந்து அவருடைய அரசியல் அவர் ஒரு திரைப்பட கலைஞராகவும் கொஞ்சம் பரந்துபட்ட பார்வை கொண்டவராகவும் அவர் இருக்கிறதுனால அவரால் எடப்பாடி பழனிசாமி தலைமை என்பதும் அவருடைய நடவடிக்கை என்பதும் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க, சசிகலா அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இவருடைய நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க முக்குளத்தோர் சமூகத்தில் இருந்து பல பேர், ஏற்கனவே மதுரையில் செல்லூர் ராஜிலிருந்து ஆர்பி உதயகுமார்லேருந்து ராஜன் செல்லப்பாலேருந்து பல பேர் அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் இருந்தால் கூட ஒரு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதிய ஆதரவு இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு என்பது அவருடைய கட்சிக்காரர்களுக்கு இல்லை, இந்த சமூகத்திலே இருந்திருந்தால் கூட இல்லை. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சமூகத்தை புறக்கணிச்சிட்டாங்க, இந்த சமூகத்தை பழி வாங்கிட்டாங்க, இந்த கட்சி முழுக்க முழுக்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய கட்சியாக அது மாறிவிட்டது, ஒரு சாதி கட்சியாக சுருங்கி விட்டது அதிமுக என்கிற ஒரு விமர்சனம் தென் மாவட்டங்களிலேயே இருக்கு. அதனால அவர் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் அப்படின்னு இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்ல முடியல. அங்கே இருந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த செங்கோட்டையன் போன்றவர்களை விளக்குவதன் மூலமாக அங்கும் ஆட்டம் காணுது. அப்போ அவருக்கு எந்த அடித்தளத்தில் அவர் இனிமேல் அரசியல் செய்ய முடியும்? அவர் வந்த வழி சரியில்லாததுனால தான், குறுக்கு வழியில் அவர் அரசியலில் வெற்றி பெற்றதுனால தான் அவருக்கு ஒரு நேர்மையான முறையில் யாரையும் அணுக தெரியல, யாரையும் அரவணைக்க தெரியல. கட்சியை ஒருங்கிணைக்கிறதுன்னு சொன்னாலே அவர் கோபம் வருது. அதனால இதுக்கு மேலேயே நீ எல்லை மீறி போனால் நீ யாரும் நான் சொல்ல வேண்டி வரோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கருணாஸ் சொல்றாரு. ஒரு 400 பக்கத்துக்கு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு. ஸோ பாஜக எப்படி அதிமுகவை விழுங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதிட்டு இருக்காரு. அதனால பல அதிர்வுகளை உண்டாக்க போறேன் அப்படின்னு கருணாஸ் அறிவிக்கிறார். கருணாஸ் அவர்களுக்கு அரசியல் பிரபலமானதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதிமுக அணியில தான் கிடைச்சது. அப்படி இருந்த கருணாஸ் ஏன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை, அதிமுக தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இந்த அளவுக்கு காட்டமாக விமர்சனம் பண்றாரு? அது கருணாஸ் ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகனாக இருப்பதற்கு முன்பே அடிப்படையில் ஒரு இசைக்கலைஞர், நல்ல பாடகராக இருக்கக்கூடியவர். அவர் இசையமைப்பாளர் ஆகணும் தான் முதல் கட்டமாக ஆசைப்பட்டார். பின்பு அவருக்கு பாலாவுடைய படத்தில் நகைச்சுவை நடிகராக அவர் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த டிராவலில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா, தான் பிறந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கணும், ரொம்ப பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்காக ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு வேலை திட்டத்தை அவர் செய்கிறார். இது அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட்டாக ஜெயலலிதா அவர்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முக்குளத்தோர் சமூகத்தில் நான் தான் அத்தாரிட்டி, தேவர் குரு பூஜை நடந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான பேரை நான் தான் திரட்ட முடியும்ட்டு தென் மாவட்டங்களில் அதிமுகவையே மிரட்டக்கூடிய சக்திகளாக சில பேர் தன்னை கருதி கொண்டு பல பேர் அரசியல் செய்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன்னா, ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகனாக இருக்கக்கூடிய கருணாஸை கூட நான் சட்டமன்ற உறுப்பினரை ஆக்குவேனே தவிர, நீ நினைக்கிறது மாதிரி நீ தான் ஜாம்பவான்னு நினைக்கிற வேலையை என்கிட்ட வச்சுக்கிற கூடாதுன்னு ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், ஜவாஹிர்லா, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர்லா கனிமொழிக்கு ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போட்டார் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு எங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர் திமுக அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினருக்கு கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்தார் ராஜ்யசபாவுக்கு அப்படின்னு ஒரு கோபம் ஜெயலலிதாட்ட கடுமையாக இருக்குது. அந்த நேரத்தில் ஜவாஹிர்லாவோடு முரண்பட்டு தமிமுன் அன்சாரி தனியாக வர்றாரு.
கட்சியே தொடங்கலை. அப்பதான் ஒரு பொதுக்கூட்டம் பேசுறாரு. இப்ப எப்படி இந்த மல்லை சத்யா வைகோக்கு வந்து வெளியேற்றப்பட்டு ஒரு மன அதிருப்தியில பேசுறாரு, அது மாதிரி ஒரு கூட்டம் தான் பேசியிருக்கிறாரு. கட்சியினுடைய அங்கீகாரம் அது இது எதுவுமே நடக்கல. டக்குன்னு கூட்டம் இருக்கு எம்எல்ஏ கொடுத்தாங்க. அப்ப ஜவாஹிர்லால் பெரிய தலைவராக இருக்கலாம் இஸ்லாமிய சமூகத்தில். நான் நினைச்சேன்னா தமீமுன் அன்சாரி வந்து ஒரு எம்எல்ஏ ஆக முடியும். நான் நினைச்சேன்னா கருணாஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். நான் நினைச்சேன்னா தனியரசு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். நான் நினைக்கணும்யா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதீங்க அப்படிங்கிற ஆளுமையோடு இருந்த ஒரு லீடர்கிட்ட இருந்து தான் கருணாஸ் வர்றாரு. எடப்பாடி தயவுல வந்து அவர் வரல. எடப்பாடியே இவருக்கு யார் பரிந்துரை செய்தார்களோ அந்த சசிகலாவின் தயவுல தான் அவர் வர்றாரு. இப்ப சசிகலாவுக்கு அவர் வந்து நம்பிக்கை துரோகம் இணைச்சிட்டாரு. அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜகவுக்கு அடிமை வேலை பார்த்து இந்த கட்சியை வந்து நாசம் பண்ணிட்டாரு. அதனால பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தீமை என்பதுல கருணாஸுக்கு வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு கூடிய ஒரு அரசியலை விரும்புகிறாரு. அந்த அரசியலுக்கு எதிர் அரசியலாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. தான் சார்ந்திருக்கிற சொந்த சமூகமும் அதுக்கும் பிளவு அரசியலை உண்டாக்கி அதுக்கும் துரோகம் செஞ்சுட்டாரு, கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே அவரை விட்டு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கூவாத்தூர் விஷயத்தை நான் எப்போ வேணாலும் அவுத்து விடுவேன், தேர்தலை நெருங்கும் போது அவுத்து விடுவாருங்கிறது என் கருத்து. நெருக்கு வட்டத்தில் அந்த விஷயங்களை வந்து தேவைப்படும் போது நான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிறார் நான் நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து மீண்டும் வந்து சட்டமன்ற வாய்ப்பு அவருக்கு கொடுப்பாங்க. திமுக கூட்டணியில் அந்த தமீமுன் அன்சாரி, கருணாஸ், தனியரசு போன்றவர்களை மீண்டும் ஆதரிப்பார்கள். அவங்க ஒரு அணியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சமூக நல்லிணக்கம் சார்ந்தும் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். ஓகே சார். இப்போ இது கூட அடுத்தது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து அவருடைய பேரை வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து வைக்கணும், மதுரை ஏர்போர்ட் முனையத்துக்கு அந்த பேர் வைக்கணும். ரெண்டாவது வந்து அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பலரும் கண்டிக்கிறாங்க. முக்குளத்த சமுதாயத்தை சேர்ந்த கருணாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வந்து அதை பற்றிலாம் பேசலை, ஆட்சியில் இருந்தபோது அப்போ தான் அமைதியாக இருந்து இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு இந்த பேசுகிற விஷயத்துக்காக ஜான் பாண்டியன் அவர்களும் புதிய தமிழக கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அவர்களும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சமூக நீதிக்கு கருத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக பேசவும் செய்கிறாங்க. எப்படி வந்து இப்போ அதாவது பசுவன் முத்துராமலிங்க சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் திமுக பார்த்தீங்கன்னா தொடவே மாட்டாங்க, சைலண்டாக டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சு அடிக்கிறாரு. என்ன அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை நடக்கிற போது அதை முழுக்க கையில் எடுத்து அரசியல் அதிகார மையமாக இதை மாற்றி பெரிய அளவிலே வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்ததுங்கிறத வந்து முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா பின்னணியில் இருந்து ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் அதை முதன்மைப்படுத்தி கொண்டு போனாங்க. தங்க கலசம் அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு அதை ஒரு பெரிய குரு பூஜையை அவங்க தான் உருவாக்கினாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அவங்க குரு பூஜை செய்கிறாங்கங்கிறதுனாலேயே இமானுவேல் பேரவையில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்களும் அதற்கு ஒரு எதிர் முகாமாக அவங்களும் குரு பூஜையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க காடிவெட்டு குருவுக்கு வந்து குரு பூஜை வைக்கிறேன் அப்படின்னு எல்லா சாதி கட்சியினுடைய தலைவர்களுமே குரு பூஜைன்னு மறைந்த தலைவர்களுக்கு குரு பூஜைங்கிற பேரில் அணி திரட்டுவது, ஆட்களை திரட்டுவதுங்கிற அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஏற்கனவே பலகாலமாகவே வந்து இப்படி ஒரு கோரிக்கை வந்து இருக்குது. அதாவது மதுரை விமான நிலையத்துக்கு வந்து முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்டணும்னு ஒரு கோரிக்கையை வந்து பல பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது ஏன் நடைமுறைக்கு வரலைன்னா அது சமூக சிக்கலுக்கான இன்னொரு வாய்ப்பாக மாறிடும் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, அந்த மதுரை விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை அரசுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா தேவேந்திர சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த நிலத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க ஒரு அப்ஜெக்ஷன் ஒன்று வருது. அதனால இது இரண்டு சமூகத்துக்கான முரண்பாடாக இருக்கிற பட்சத்தில் அரசு இதை கையில் எடுக்காது. ஏன்னா இது சமூக பதட்டத்துக்கு காரணமான விஷயமாக மாற்றி விடக்கூடிய ஒரு சில புல்லுருவிகள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டார்கள்னா அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது யார் பேரையுமே வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அது நகர்ந்துருச்சு. இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி அப்படி கூவுறாருன்னா அவருக்கு முக்குளத்தோர் வாக்கு வங்கி சரிந்து கிடக்கிறது. இப்படி பேசுவதன் மூலமாக நான் உங்களுக்கு விரோதி இல்லை, உங்களோடு இணக்கமாக போக விரும்புகிறேன் என்று மறைமுகமாக சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பாக அவர் சொல்றாரு. இது ஒரு ட்ராமா தான் அப்படிங்கிறத தான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களே. ஏன்னா 10.5 வந்து வன்னியர் அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான ஆணை அவர் பிறப்பித்தது நீதிமன்றத்தில் செல்லவில்லை என்றாலும் கூட அது பெரிய அளவில் வந்து பாதிப்பை உண்டாக்கி விட்டது தென் மாவட்டங்களில். அதனால இவர் மீது ஏற்கனவே ஒரு முத்திரை வந்து கடுமையாக இருக்கு. அதை தாண்டி வருவதற்கு ஒரு முயற்சி செய்கிறாரு. அவரால் அதை தாண்ட முடியல. அதனால இப்படி சொல்வதன் மூலமாக தன்னை வந்து அந்த சமூக மக்கள் வந்து நம்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதற்கான நம்பகத்தன்மையை அவர் பெறவே இல்லை.
இல்லை சார், இப்போ சவுத்துலேருந்து வாக்குகள் கிடைக்கணும். ஏன்னா சவுத்தில் வந்து அதிமுக வீக்காக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சவுத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாரையும் தான் அணைச்சி கொண்டு வரணும். தேவ சமூகத்து மக்கள் முக்குளத்தோருடைய அவங்களோட மனசு வந்து குழி இருக்குன்ற மாதிரி இப்படி ஒரு அறிவிச்சுட்டு அங்கே இமானுவேல் சேகரன் அவருடைய சமூகத்து அந்த மக்கள், இந்த பல்லர் சமூகத்து மக்கள் அவங்களுடைய மனசை குளிர்விக்கும்படி பேசாமல் போகிறது அப்படிங்கிறது உள்ளபடியே வந்து இவருடைய வாக்கு வங்கியே பெரிய சிக்கல் தானே. அது ஏன் அந்த விஷயத்தை வந்து ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு வங்கியாக வந்து தேவேந்திரர்கள் வந்து நடைமுறையில் இல்லை. பரமக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சி காரணமாக இருந்தது என்கிற கோபம் வந்து தேவேந்திரர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த கட்சியின் தலைவர்கள் வந்து அதிமுக அணியில வந்து அரசியல் ரீதியாக அணுகினாலும் கூட தலைவர்கள் தான் அந்த அணியில் இருக்கிறார்களே தவிர வாக்குகள் வந்து சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது அதிமுகவை நம்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த வாக்கு வங்கி ஏறத்தாழ திமுகவினுடைய ஆதரவு வாக்கு வங்கியாக அது அப்பொழுதே மாறிவிட்டது. பரமக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பின்பே கூட அது மாறிவிட்டது. அதனால அதை நோக்கி வந்து அந்த அரசியலை நோக்கி நம்ம பேசுவதன் மூலமாக எந்த பலனும் விளையாது. அதனாலதான் இவர் அதை பேசுறாரு. இதுவும் வந்து ஒரு நாடகம் தான். ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிட்டு அவர் என்ன வந்து நமக்காக செய்ய போறாரு, சசிகலாவை வெளியே அனுப்பிட்டு இந்த சமூகத்துக்கு அவர் எப்படி உண்மையா இருப்பாரு என்கிற கேள்விகள் அந்த சமூக மக்களிடத்துல ஒரு ஆதங்கமாக நீண்ட காலமாக இருக்கிறது. அதனால அவர் பேசியது ஒரு அரசியல் நாடகம் தான் அப்படிங்கிற எல்லையோடு அது நின்று விட்டதை தவிர அதை தாண்டிய நம்பிக்கைக்கு அது செல்லவில்லை. இல்லை சார், அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.